ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இந்த கண்டிஷன் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கலாம். ஸ்பாண்டைல் அப்படின்னாலே ஸ்பைன் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அதே போல் ஆங்க்லோசிங் அப்படின்னாலே ஃபியூசன் ஆகிறது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பைனில் இன்ஃப்ளமேஷன் வந்து ஐடிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், ஓகே. ஸ்பைனில் இன்ஃப்ளமேஷன் வந்து ஸ்பைன் ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். இதில் ஸ்பைன் அப்படிங்கிறது வெர்டிப்ராவை குறிக்குது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா பெச்ட்ரூ டிசீஸ் அப்படி கூட சொல்லுவோம், பெச்சிட்ரியூசின். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் தான், ஓகேவா? இந்த ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப நாளாக இருக்கும், குரோனிக்காக இருக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும், ஓகேவா? மேக்ஸிமம் இது எந்த ஏரியாவில் வரும் அப்படின்னா சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஸோ கம்ப்ளீட் ஃபியூஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம பேம்பூ ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவோம், பேம்பூ ஸ்பைன், ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு அது அப்படியே ஃபியூசன் ஃபுல்லாக ஃபியூசன் ஆகிடுச்சு, ஆங்க்லோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம பேம்பூ ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்க்லோஸ் அப்படின்னாலே ஃபியூசன். ஓகே, இது எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கள பாதிக்கப்படும் அப்படின்னா 18 to 13. அதே போல் இதில் மென்னு தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க வென் கம்பேர்ட் டு த உமன். ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 3:1 அப்படின்னு இருக்கும். ஓகே, இதோடைய காசஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா அன்னோன், ஓகேவா? ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஓகேவா? ஸோ இதுக்கு காரணமானவங்க வெளியே இருந்து வர மாட்டாங்க. ஸோ நம்ம பாடியோடைய ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறப்போ ஜெனட்டிக்காக கூட வர சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் எந்த ஜீன் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா HLA-B27. ஸோ 90% ஆஃப் பீசண்ட்டுக்கு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஜெனோடைப்பில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் TNF ஃபேக்டர் ஆல்ஃபா, ஓகேவா? ஸோ அதாவது டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெமட்டாய்டு ஃபேக்டர் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த ஆங்க்லோசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நார்மல் ஸ்பைனில் பார்த்தோம் அப்படின்னா வெர்டிப்ரா, டிஸ்க்கு, வெர்டிப்ரா, டிஸ்க்கு, வெர்டிப்ரா, இந்த மாதிரி தான் இருக்கும் நார்மல் ஸ்பைன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நார்மலாக இருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆவாங்க. ஸோ இன்ஃப்ளமேஷன் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னா லிகமெண்ட்ஸ் அண்டு ஜாயின்ட்ஸில், லிகமெண்ட் அண்டு ஜாயின்ட்ஸில் கொஞ்சமாக இன்ஃப்ளமேஷன் நடக்குது. ஸோ தேர்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்டெஸ்மோஃபைட்ஸ் ஃபார்ம் ஆவாங்க, ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா போன் ப்ரொட்யூபரன்ஸ், அதாவது போன் தேவையில்லாமல் வளர்ந்து வெளியே வரும், ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம சின்டெஸ்மோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், போன் ப்ரொட்யூபரன்ஸ். ஓகே, ஸோ போனில் இதானதுக்கப்புறம் டிஸ்க் பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஆயிரும், ஃபியூஸ்டு டிஸ்க். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் எப்படி இருப்பாங்க அப்படின்னா டிஸ்க்கு ஃபியூஸ் ஆகிட்டாங்களா, ஸோ இப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் இப்படி இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்படி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வெளியே தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு மார்னிங் ஹவர்ஸில், அதாவது எந்திரிச்ச உடனே அவங்களுடைய பேக், அதே போல் பட்டக் சைடு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைன் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபுல்லாக பயங்கரமான பெயின் இருக்கும், ஓஷ் பெயின் இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம கொஞ்சம் வேலை செய்யும்போது இந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகும், ஓகேவா? ஸோ அதே போல் இன்ஃப்ளமேஷன் வந்து கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும், லிகமெண்ட், டெண்டனு, ஜாயிண்ட் கேப்சூலு, அதே போல் ஜாயிண்ட்ஸு, எல்லா சாஃப்ட் டிஷ்யூஸ்லேயும் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அதே போல் ஜாயிண்ட்லேயும் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், கேப்சூலு, ஜாயிண்ட்டு. ஸோ அந்த டிஸ்க் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா போன் ப்ரொட்யூபரன்ஸ் வந்து போன்னால் ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லெஸ் மோஷன், நமக்கு மூமெண்ட் பார்த்திங்கன்னா கம்மியாகிடும். அதே போல் இப்போ நெக் சைடில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நெக்கில் மூவ்மெண்ட் இருக்காது. அதே போல் லம்பர் ரீஜனில் ஆகிருக்கு அப்படின்னா லோ பேக்கில் நம்ம மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஜாயிண்ட் இருந்தால் தான் மூவ்மெண்ட் நடக்கும், ஜாயிண்ட் இல்லை, அது வந்து போனால் ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் நடக்காது. ஸோ ஃபியூசன் ஆகிறதுனால நமக்கு நார்மல் கர்வ், அந்த வெர்டிபிரல் காலமில் இருக்கக்கூடிய கர்வ் வந்து நார்மலாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நார்மலாக இருக்காது. நமக்கு பார்த்திங்கன்னா ஹைப்போசிஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு சிக்னிஃபிகண்ட் டிசபிலிட்டி வரும், ஓகேவா? அதே போல் ஸ்மால் ஜாயிண்ட்ஸ், ரிப்ஸு, அதே போல் பிரஸ்ட் போன், இந்த ரிப்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்காக ஆர்டிகுலேட் பண்ணுறதுக்காக ஸ்மால் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா?
ஸோ அங்கேயும் இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ப்ரீத்திங்கில் ப்ராப்ளம் வரும். நமக்கு ரிப்ஸோடைய ஆக்டிவிட்டி நார்மலாக இருக்கணும் அப்படின்னா ரிப்ஸ் ஜாயிண்ட் நார்மலாக இருந்தால் தான் ப்ரீத்திங் நார்மலாக இருக்கும். ஸோ ப்ரீத்திங்கில் பிரச்சனை வரும். அதே போல் இது ஐயவும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஐயில் இருக்கக்கூடிய ஒயிட் பார்ட்டில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தும். அதை நம்ம இரிடோசைக்ளைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இரிடோசைக்ளைட்டிஸ் அப்படின்னா ஒயிட் பார்ட் ஆஃப் த ஐ இன்ஃப்ளமேஷன் ஆகுறது. இதனால் நமக்கு ஐ பெயின் இருக்கும். அதே போல் ஃபோட்டோஃபோபியா, லைட்டை பார்த்தா நம்ம பயப்படுவோம். ஓகேவா? ஸோ லைட்டை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ்டு ஃபெட்டிக் இருக்கும். ஓகேவா? அந்த பர்சன் பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸ்டாக டயர்டாக இருப்பார். அதே போல் நமக்கு நெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே தூக்கிக்கும். ஓகேவா? லிஃப்டிங் ஆஃப் நெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம ஆனிகோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனிகோலைசிஸ். ஓகே, இப்போது இந்த டிசீஸ் வந்துடுச்சு, நம்ம எப்படி இந்த டிசீஸ் தான் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறது? டயக்னோசிஸ். ஓகே, ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஓகே, ப்ளட் டெஸ்ட்டில் HLA-B27 ஜீன் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். அதே போல் எக்ஸ்ரேயில் நமக்கு ஸ்பைனல் சேஞ்சஸ் எப்படி இருக்குது, அங்கே இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் சிடி டோமோகிராஃபியில் பார்க்கலாம். அதே போல் எம்ஆர்ஐலையும் பார்க்கலாம். ஓகேவா? இமேஜிங் டெக்னிக்ஸ்லையும் பார்க்கலாம். அதே போல் ஸ்கோபர் டெஸ்ட், நமக்கு லம்பார் ஸ்பைனை ஃப்ளக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் ஸ்கோபர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லம்பார் ஸ்பைனை ஃப்ளக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நம்ம டயக்னோசிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறனால இதுக்கு நோ க்யூர். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னாலே க்யூர் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிகேஷன்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் ரெடியூஸ் த சிம்டம்ஸ், பெயின். ஓகேவா? பெயினையும் சிம்டம்ஸையும் கம்மி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதே போல் அதோட ப்ராக்ரஸனை, காம்ப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா NSAIDs. ஓகேவா? ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. அதே போல் TNF ஆல்ஃபா அது வந்து இருந்துச்சு இல்லையா? ஸோ இதை பிளாக் பண்ணுறதுக்காக TNF ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதே போல் சர்ஜரியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆங்கிலோசிஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று ஆஸ்டியோட்டோமி பண்ணி விட்ருவாங்க, அல்லது மூமெண்ட் தேவை அப்படின்னா ஆர்த்தோபிளாஸ்டி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 சர்ஜரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இன்றைக்கி நம்ம இதோட ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸோடைய ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் பார்த்துருக்கோம். அது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துட்டு அதோடைய காசஸ் அன்னோன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டோம். அதே போல் அதில் எப்படி நமக்கு ஃபியூசன் நடக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் பற்றி டீட்டெயிலாக பேசிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ், அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்ததாக அதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், அதோட டயக்னோஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் க்யூர் இருக்கா இல்லையா, ஸோ நமக்கு சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.